ஓம் நமச்சிவாய். நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் வல்ல ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள்புரியன் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய். நாம இன்னைக்கு இங்கே பதிவிடக்கூடிய சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தின் 1-2 பாதங்கள் கன்னிராசியிலும், அதே போல செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தின் 3-4 பாதங்கள் துலாம் ராசியிலும் வருது. அதனால இந்த ராசியின் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகதாரர்கள் உங்களுக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது 27/1/2026 அதிகாலை 5:32 AM முதல் அன்றைய தினத்திற்கு முற்பகல் 11:09 AM வரை வரக்கூடிய காலங்கள் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. அன்றைய தினம் முற்பகல் 11:09 AM முதல் பிற்பகல் 4:45 PM வரை வரக்கூடிய காலங்கள் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. இந்த 2 பாதங்களும் கன்னிராசியில வருது. பிற்பகல் 4:45 PM முதல் அன்றைய தினம் இரவு 10:20 PM வரை வரக்கூடிய காலங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்குதுங்க. அன்றைய தினம் இரவு 10:20 PM முதல் பின்னிரவு நேரமாக 27/1/2026 பின்னிரவு நேரமாகவும் 28/1/2026 3:54 AM வரக்கூடிய காலங்கள் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. இந்த 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. 1-2 பாதங்களில் பிறந்தவங்க கன்னிராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த 2 ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தின் சந்திராஷ்டம காலம்ங்கிறது நம்ம தனித்தனியா சொல்லியிருக்கோம். அதை பார்த்து உங்களுக்கான பாதத்திற்கான நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்க எடுக்கக்கூடிய சுப நிகழ்வுக்கான முடிவுகள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நற்பலன் தரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு வரும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.